வெல்கம் டு போங்காட்டம். இப்போ வந்து நம்ம क्वेश्चन and ஆன்சர்ஸ் ஆட போறோம். சினிமா ரிலேட்டட் புது விதமான கேம் இது. நமக்கு யாருமே இதுவரை ஆனதே இல்லை, விளையாண்டதே இல்லையா யாருமே. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்ல ஒட்டுமொத்த பஜார்ல நம்ம தான் நம்பர் 1ன்னா லைக் டபுள் இது நான் சொல்ல வந்தேன். இன்ட்ரோ திருப்பி கொடு. அதுதான் சொல்ல ரொம்ப ஆளுங்களே இப்படி வெல்கம் டு போங்காட்டம். கேம் அண்ட் ஆன்சர்ஸ் மாதிரி क्वेश्चन and ஆன்சர்ஸ் சினிமா ரிலேட்டட் தான். புதுவித கேம் தான். யாருமே இது வரைக்கும் மார்க்கெட்ல ஆமாமா ரொம்ப புதுசா தான் இருக்கு. ஒட்டுமொத்த பஜார்ல நம்ம தான் நம்பர் 1ன்னா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்? क्वेश्चंस வந்து சினிமா ரிலேட்டட். அது எந்த மாதிரி? ஆமா, இப்போ ஒருத்தர் கேக்குறீங்கன்னா பேலன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு வந்து ஆன்சர் தெரியுதோ அவங்க சொல்லிடலாம். அவங்க வந்து இதுதாங்க கொஸ்டின் ஆன்சர்ல நடக்கும். இதுதான் நடக்கும். இது ஆப்ஷன்லாம் இல்ல, ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அது அது எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு தளபதி 50வது படம் என்ன, ஒரு லெட்டர் ஸ்டார்டிங்ல சொல்லி அப்போ மக்களுக்கு எப்பவும் புரியும். சரி ஓகே, அந்த கேம் ஆடலாம். அந்த கேம் ஆடிடலாம். யார் ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறா? நான் கேட்குறேன். தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் 50 கோடி 50 crore கலெக்ஷன் ஆன படம் என்ன? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆமா 50 கோடி. தளபதி படமா தான் இருக்கும். நல்ல படமா இருக்கும். சொல்லுங்க. சூர்யா படமா ஒண்ணு. சரி சுறா நீங்க போயிடுங்க. சொல்லுங்க ரோஹித், நீங்க சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன். படையப்பா. இல்ல. நான் சொல்லவா? ம் சந்திரமுகி. வெரி குட். கரெக்ட் ஆன்சர். வேண்டாமா தான் கேட்க சொன்னேன். அதுதானே நான் யோசிச்சு வச்சிருந்தேன். சொன்னதான் சொல்றேன். எஸ்டிஆர் क्वेश्चन கேட்டா. நான் கேட்கவா? தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம் எது? கலர் ஃபிலிம்னாலே அதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலரா மாத்த. ஓகே ஓகே. ஷர்ட் கமல் படம் தானே அது? தமிழ் சினிமான்டா தமிழ் படம்னா இல்ல கமல் படமான்னு கேட்டேன். அவருக்கு 2 மணின்றது இல்ல, அதனால புரிய மாட்டேங்குது. கமல் படமான்னு கேட்டேன். இல்ல அது நாங்க தான் கொஸ்டின். கமல் படமா? கமல் படம். ரிக்ஷாக்காரன். எம்ஜிஆர் படமா? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர். நான் சொல்லவா? எம்ஜிஆர் படம். அது எம்ஜிஆர் படம். இப்ப நாங்க சொல்ல கூடாது திருப்பி. செகண்ட் ஆப்ஷன் இருக்கா? சரி செகண்ட் ஆப்ஷன் இல்ல சும்மா தரமாட நினைச்சேன். குத்துட்டீங்க. அன்பேவா? நாளை நமதே வாடா. அண்டா காக்கசும் அபூர் காக்கசும் வந்துட்டான். கண்டுபிடிச்சான். படம் பேர் தான் அலாவுதீன் அற்புத. அலாவுதீன் அற்புத விளக்கு. சார் நீங்க போனா ஓகே ஓகே. ரைட்டா? நீ சொன்னது ரைட் தான். அந்த படம் தான். படம் பேர் சொன்னது அலிபாபாவும் 40 திருடர்கள். சூப்பரா மணிகண்டன். சரி நான் கேக்குவா? தமிழ் சினிமால வந்து தனுஷ் ஃபர்ஸ்ட் அறிமுகமான படம், இன்ட்ரோ ஆன படம், ஃபர்ஸ்ட் படம், தனுஷோட ஃபர்ஸ்ட் படம். ஈஸி தான் ரொம்ப உங்களுக்குலாம். இப்போ நான் யோசிச்ச மாதிரி யோசிச்சு பதில் சொல்லுங்க. கொள்ளாத. சுல்லான். ரொம்ப ரொம்ப நடிக்கிறீங்க. சொல்லுங்க விஜய். புதுக்கோட்டை. பரட்டை என்கிற அழகு சுந்தரம். நம்பி ஒரு சான்ஸ் தான் சார், உங்களுக்கு சான்ஸே முடிஞ்சிருச்சு. ஏன் வரீங்க உள்ள? மணிகண்டன் உங்களுக்கு ஒண்ணு இருக்கு, எனக்கு ஒண்ணு ஒரு சான்ஸ் இருக்கு. சொல்லுங்க. என்னடா பதில் கொள்ளாத மாட்டேங்குது. ஆடுகளம். தெரியாத மாதிரி சொல்லு. தெரியாத மாதிரி அப்படி யோசிக்கிற மாதிரி பண்ணு. தெரியாத மாதிரியா? தெரியாத யோசிக்க சொல்ல. யோசிக்க சொல்ல. காதல் கொண்டேன். விஜயகுமார் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நடிக்கிறீங்க. அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இல்ல உங்களோட சான்ஸ் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் விஜயகுமாருக்கு மட்டும் இருக்கு. போன் ஆஃப் ஃப்ரெண்ட் பேசலாம் ரொம்ப. போன் ஆஃப் ஃப்ரெண்ட். இந்த 2 மணி என் ஊனி எடுக்க சொல்லுவது எல்லாமே எஸ் ரைட் ஆன்சர். கோடி உங்களுக்கு தான். ஏன்னா 2 மணி ஷூட் பண்ணுங்க. கொஞ்சம் நெக்ஸ்ட் யார क्वेश्चन? நான் கொஞ்சம் டஃபா தான் கேட்பேன். உங்களால சொல்ல முடியாது. பரவாயில்ல. கேளு மணி. விஜயோட 50வது படம் என்ன? நான் முத்துக்குமார் லிரிஸ்ட். அவர் லிரிஸ்ட். அவரு ஃபர்ஸ்ட் அது லிரிசிஸ்டன்ஸ் சொல்லு. நேமிங் பண்ணாதா? ப்ளேம் இல்லடா. கற்றலுக்கு ஒரு அறிவே இல்லாம போகுது. சரி சொல்றேன். சாரி गाइस, மன்னிச்சுங்க. தப்பா பேசி எவ்வளவு கான்ஃபிடன்ட்டா பேசுறாங்க. திட்டிறானே. நான் முத்துக்குமார் வந்து பாடலாசிரியரா எழுதுறாரு. ஓகே. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் ஒரு படத்துக்கு ரைட்டரா போறாரு. அது என்ன படம்? பாட்டு எழுதுறாரா இல்ல படத்துக்கு? படத்துக்கு ரைட். கலன் ஏகே ஏகே ஓகே. ஏகே ஓகே. இல்ல யாரா இது ஃபர்ஸ்ட் ராசி. எதுலாம்டா? தனுஷ ராசி அப்படி சொல்லியா? சார் இன்னொரு அடி போட்டு. தனுஷ் அஜித் நீ முதல் கன்ஃபார்ம். நான் சிம்மராசி. நான் போட்டு நான் துலாம் ராசி. சார் அஜித் படம் முஞ்சிச்சிராடே. 2 மணிக்கு பண்றேன். அஜித் படமா? முஞ்சிச்சி. அஜித் படம். நான் சொல்லவே இல்லடா. போங்கன்னு பேர் வச்சு இப்படி அடிக்கிறீங்க. போங்க. நீ முஞ்சிச்சிரா. தல படமா? அஜித் படமா? ஏகே
ஏகே சாரி ஏகே புது படமா பழைய படமா? அவருக்கு எல்லாம் சொல்றேன். ராமகுமாரி இறந்துட்டாருடா. எப்படா புது படத்துல வந்து ஏன்டா இப்படி குட் பேட் அக்லி இல்லையா? கிரீடமா ரைட் thank you. கிரீடம். அவன் தான் காதுல சொன்னான். டேய். மாத்தி சொல்றான். சொன்னியாடா? கிரீடம் தான் ரைட். நான் ஒரு கஷ்டமான ஒரு ஃபர்ஸ்ட் யங் தமிழ் மியூசிக் டைரக்டர். யங் ஒரு வயசு இருக்கும்ல, சின்ன வயசுல மியூசிக் வயசு இவ்வளவு ஈஸியா. ஐயோ ராஜா என் கல்லமே உன்ன மாதிரி 4 பேர் இருந்தா நான் 4 ஹவர் பேசுவேன். அது யாரு? அது தமிழ் ஓகே தமிழ் தமிழ். அனிருத். ஜி பிரகாஷ். ஏய் இப்படி சொன்னா அனிருத்ரா. நான் அனிருத் லாக் பண்ணிருந்தேன். நீயா? ஜி பிரகாஷ்டா. நீ எதனா சொல்லு. யுவன் சங்கர் ராஜா. ஏய் எப்படா நீ தெரிஞ்சு பேசுறியா? தெரியும்டா யுவன் சங்கர் ராஜா. கேப்ல செட் பண்ணும்போது படிச்சியா? சரி, நான் இப்போ ஒரு கேள்வி. ரொம்ப டஃபா guys நீங்க கரெக்ட்டா சொல்லிடுங்க. டஃப்ல எனக்கு நீ சொல்லு டஃபா இல்லையா நான் சொல்றேன். சொல்றீங்க. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவோட டபுள் ஆக்ஷன் படம் வந்து டபுள் ஆக்ஷன். ஜீன்ஸ். இது பழைய படம். ஃபர்ஸ்ட் டபுள் ஆக்ஷன் நடிச்ச தமிழ் சினிமா பேய் படம் தானே? அந்த படம் தான் தெரியாது, பேர் தான் படிச்சேன். அது வழியா சொல்லுங்க. எங்க சைடுல படிச்சியா? சிவாஜி படம். ரஜினி ரெண்டு சிவாஜி படம் தான். வந்து அதுல ரெண்டு ரெண்டு மொட்டைஸ் கிளைமேக்ஸ்ல வருவாரு. பராசக்திரா. பராசக்தி எங்கடா double action? ரோல். பராசக்தி சிவகார்த்திகேயன் டபுள் ரோல் தளபதி எங்க இளைய தளபதி வர கர்ணனா? கண்ணன் அவர் ஒருத்தர் தான் அந்த கேரக்டர். ஏதோ ஈஸியா சொல்றாங்களே, சொல்லுங்க. ஈஸியா அந்த படத்தோட பேரு தனுஷ் படத்துக்கு வச்சாங்க. திருவிளையாடல் ஆரம்பம். தனுஷ் படம் பேரா? ஈஸியா சொல்றேன். அதான் கர்ணன் சொன்ன இல்லன்றானுங்க. தனுஷ் படம் பேரா? டேய், உங்களுக்கு நேரம் எத்தனை குளூடா சரி கொடுக்குது? சரி கன்ஃபர்மேஷன். சரி எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஆக்ஷன் படம் தமிழ் சினிமால. ஆனா அது தனுஷ்க்கு பேர் வச்சிருக்காங்க. தனுஷ் படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க. ஓகே गाइस, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல தெரிவிங்க. நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன் இப்போ. அவங்க கமெண்ட்ஸ்ல அவங்களே சொல்றேன். சரி, இன்னொரு கேள்வி நான் கேக்குறேன். கேளுங்க. தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் டாக்கி ஃபிலிம் பேசும் படம். பேசும் படம். மேலாம் பேசினா வெளியே போடுவேன் நான். இதெல்லாம் கேட்டா வேலைக்காரா? பேசும் படம். டப்பிங்ல இருந்து டப்பிங் வந்த படம் ஃபர்ஸ்ட். அந்த பட்ட டைட்டில்ல பரத் படம் டைட்டில் இப்ப வச்சாங்க. இப்ப வச்சாங்களா? இப்ப ரீசெண்டா ஒரு 2-3 வருஷத்துல வந்த படத்துல வச்சாங்க. எல்லாமே ஃபிளாப் படம். எப்படி எடுக்குது சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எப்படி அவங்க கிட்ட விட முடியாதுங்க. இப்போ லேட்டஸ்டா பரத் 2-3 இயர்ஸ்ல வச்சாங்க. எனக்கு தெரியும். காளிதாஸ். மைண்ட்ல வந்து சொல்ல மாட்டேன். மக்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்றதான் சொல்லணும். இது காளிதாஸ். அதான் ஆன்சர். அதான் சொல்லணும். சரி நான் சொல்றேன். ஒரு கஷ்டமான क्वेश्चन, இன்ஃபர்மேட்டிவ் ஆனது எல்லாருக்குமே. ஓகேவா? தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் லைவ் டப்பிங், அதாவது டப்பிங்ன்றது ஒரு ஸ்டுடியோல போய் பண்ணாம ஸ்பாட்லயே டப் பண்ண படம் கமல் மூவியா? ஆமா. தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் வெயிட் ரைட் தான் உனக்கு. அந்த சொல்லக்கூடாது, சொல்லிதானே கூட்டணும். கமலஹாசன் சார். எம்பி கமலஹாசன் சார். கமல் சார் சொல்லக்கூடாது. ஆமா. நீ அப்படி போயிட்டு கேஎம் விமலா கமலா அப்படி வரணும். அந்த காமெடி விமலஹாசன் மூவி உங்களுக்கோசம் பண்றது. அது ரொம்ப ஒர்க், பெஸ்ட் ஒர்க். எந்த படம் சொல்லுங்க. ஏங்க அதுதான் क्वेश्चन நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அதுல வந்து 3 ஹீரோ இருப்பாங்கல்ல? 3 ஹீரோ இல்லங்க, 5 ஹீரோ. 2 ஹீரோ இருப்பாங்க. ஹீரோ ஒருத்தர் தான் கமலஹாசன். அப்ப ஹீரோயின் ரெண்டா? பொம்பளை சொக்கு கேக்குதாடா? ஆளவன் தான். நானே லாஸ்ட்ல ஆன்சர் சொல்லுவா, நீங்களா சொல்லுங்க. குணா. நோ. காதலாடா. இல்ல நானே சொல்றவா? சொல்லுங்க. गाइस, மும்பை எக்ஸ்பிரஸ். அது இல்லங்க गाइस, அது கிடையாது. தெரிஞ்ச பூமர உட்கார்ந்தியா? விருமாண்டி. गाइस, அதான் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாலே லைவா டப் பண்ண படம்னா விருமாண்டி. லைவ் டப்பிங் அப்படியே அது ஸ்பாட்லயே போய் டைரக்டர் ஆடியோ பிக் பண்ணது. ஏய் ரோகி, சினிமா பத்தி அவ்வளவு பேசுறதா கேக்குறாங்களா? சடனா வரலடா இது. நீ நினைக்கிறீங்க சொல்லுங்க. எம்ஜிஆர் நடிச்ச ஃபர்ஸ்ட் படம். Black and white தானே? Black and white தான் அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ஆன படம். அவர்கிட்ட தான் கேக்குறேன். எம்ஜிஆர் லாஸ்ட் நடிச்ச படம் என்ன? அதெல்லாம் எம்ஜிஆர் இவன் ஏதோ ஒரு படம் தெரிஞ்ச விஷயம் பண்ணி கேட்டுக்கிறான்டா. எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம். இன்ட்ரோ ஆன படம். எம்ஜிஆர் வச்சு காமெடி. தெரியும் தெரியுங்க. गाइस, எம்ஜிஆர் பத்தி உங்களுக்கு தெரியும்னா இவரே ஒரு வீடியோல எம்ஜிஆர் பத்தி பேசிருப்பாரு. அத போய் பாருங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க டேய் கமெண்ட்ல சொல்லுங்க, எப்படி சொல்லுவாங்க? மக்கள் கிட்ட
க்ளூ குடுறா இவரா clue எம்ஜிஆரோட sir. ஃபர்ஸ்ட் படம் தெரியும். பெரிய பேரா வருமா சின்ன பேரா வருமா ஜெயலலிதா அம்மா நடிச்சுதா எதனா இல்ல இல்ல ரிக்ஷா ஓட்டினாரா படகோட்டி பட ஓட்டல மூடல 3 o'clock டபுள் ஆக்ஷன் நீ எது சொன்னாலும் சரி. நானே சொல்றவா சொல்லுங்க சார் ராஜகுமாரி தான் ஃபர்ஸ்ட் படம் எம்ஜிஆரோட. ராஜகுமாரி கரண்ட்ல இருக்க ஒரு क्वेश्चन கேக்குறேன். கரண்ட் இருக்குடா கரண்ட் இருக்குடா 3 மணிக்கு இப்படிதான் ஒரு இவ்வளவு காமெடி இப்போ தக்லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. தக்லைஃப் ஆமா அதை வச்சு ஒரு ரிலேட்டடா ஆமா வெளி கூட வெளியா இருக்கான் மணிரத்னமோட ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம் சொல்லுங்க. அவரோட ஒட்டுமொத்த ஃபர்ஸ்ட் படம் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படம் எனக்கு தெரியாது மௌனராகம். ஆனா இல்ல ஹீரோ பேர் எனக்கு தெரியும் சொல்லிட்டா. ஹீரோ பேர் வச்சு நோட்டவா அல்ல முரளி சார் தான் ஹீரோவா இருப்பாரு. நான் தான் கொஸ்டின் கேட்டா அவனை பத்தி நீ ஆன்சர் இல்ல சொல்லல. முரளி சார் தான் ஹீரோவா இருப்பாரு. மௌனராகம். இல்லையா ஆமா முரளி எது மணிரத்னம் அங்க ஓகே போயிடலாம். ஓகே ஓகே பீச்ல ஒரு பாட்டு டான்ஸ் ஆட வர முரளி அந்த பாட்டு அங்க ஆத்து தான் இருக்கும் பீச் அது அது பீச் மாதிரி தான் காட்டுவான். சத்யராஜ் இருப்பாரு. கண்டுபிடிச்சா பகல் இல்ல அது சூப்பரா டேய் ஏய் ரோஹித் சூப்பரா ஓகே. யாரும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுடா யாருக்குமே தெரியாத போது இப்ப நான் சொல்லிட்டேன்ல. ஓகே गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சிருந்தேன் உனக்குள்ளே ஆர்டிஸ்ட் ரெண்டு பச்சை நீ ஏஆர் ரஹ்மானோட ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு ஒரு 10 செகண்ட்ல சொல்லணும். ஃபர்ஸ்ட் ரோஜா. போலாமா? போங்கு ஐயா போங்கு 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 சல்பி சேகர்